இப்போ நான் ஃபோட்டோ காட்டுறேன். நீங்கள் நைட்டு நேரத்தில் தனியாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இந்த ஃபோட்டோக்கு முன்னாடி மிகப்பெரிய கதையே இருக்குது. 1995 அமெரிக்காவில் ஒரு மனநல காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை ஒருத்தர் வரைஞ்சிருக்காரு. ஒரு டைம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த ஃபோட்டோவை வரைஞ்சிட்டே இருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் நிறைய பேர் சந்தேகப்பட்டு இருந்தாங்க, எப்படி ஒரே நேரத்தில் எப்படி ஒரே ஃபோட்டோவை டெய்லியும் வரைய முடியும்னு சொல்லி அங்குள்ள நர்ஸுகளாம். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டாக்டர் ஜாயின் ஆகிறாரு. ஸோ விஷயத்தை கேட்டு அவர் அங்கே பார்க்குறாரு. அவர் வரைஞ்ச எல்லா அம்மானுஸ் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராரு. ஸோ எல்லாமே பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. அடுத்த நாள் மனநலம் பாதிக்கப்பட்ட போய் மீட் பண்ண போனால் அவரோட செவுத்தில் பார்த்தீங்கன்னா அதே ஃபோட்டோவை பெருசாக வரைஞ்சி வச்சுருக்காரு. ஸோ இதில் சந்தேகமான டாக்டர் பார்த்தீங்கன்னா உடனே செக் பண்ணுறாரு, யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ரூமில் இருந்திருக்கான்னு சொல்லி. ஸோ 5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. ஸோ அவர் எப்படி இறந்து போனார் அந்த ரூமில் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு. ஸோ அவர் மூஞ்சி செதஞ்சு போயிருக்கு அந்த ரூமில். ஸோ அதே ஃபோட்டோவை அவர் மூஞ்சி எப்படி செதஞ்சு போச்சோ அந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஸோ எப்படி இருக்கோ அப்படி தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்காரு. ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டு கேட்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் காணாமல் போயிட்டார். ஸோ அவர் வரைஞ்ச பெயிண்டிங் மட்டும் தான் இருக்குது. இது ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா, அந்த மனநலம் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மர்மமான முறையில் இறந்து போன அப்புறம் பார்த்ததே இல்லையா. ஸோ எப்படி ஏது என்னன்னு தெரியாமல் மர்மமான முறையில் இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமை பற்றியும் ஸோ இந்த கதையை பற்றியும் நீங்கள் நினைக்கிச்சு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே அப்டேட்டுக்கு நம்ம பேஜை பதிவு செஞ்சுக்கோங்க.